பெற்றவர் மைந்தர் தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமேன். நம்முடைய கல்லூரி நாள் சிறப்பு வழிபாட்டுக்கு ஆரம்பமாக நம்முடைய கல்லூரியின் துணை முதல்வர் அருட்பணி முனைவர் ஆல்ஃப்ரட் ஸ்டீஃபன் அண்ணன் அவர்கள் நம்மை தொடக்க இறைவேண்டலிலே வழிநடத்துவார்கள். ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே நிறைக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்லூரியினுடைய வாழ்க்கையிலே புதிய கிருபைகளினாலே நிறைக்கப்பட்ட இந்த ஆண்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரே, கடந்த 51 ஆண்டு காலங்கள் இந்த கல்லூரியை வழிநடத்தி வந்த விதத்தை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தவும், எங்களுக்கு எதிராக நீர் வைத்திருக்கின்ற இந்த திருப்பணியை எதிர்நோக்கி நாங்கள் முன்னே செல்லவும் எங்களை தகுதிப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, எங்களை உறுதி படுத்தி கொள்ளத்தக்கதாக கூடி வந்திருக்கின்ற வேளையிலே நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த கல்லூரி தொடக்க நாள் முதல் இம்மட்டுமாக நீர் பல தரிசனங்களை கொடுத்தீர். அந்த தரிசனங்களை ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சிகளிலே நீர் எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீர். பல மக்களை ஆண்டவரே உம்முடைய கருவிகளாய் நீர் பயன்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களுக்கு புதிய சிந்தனைகளை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வழிநடத்துதலை திரும்பி பார்க்கவும், உம்முடைய சவால்களை நாங்கள் எதிர்நோக்கவும் கூடி வந்திருக்கின்ற பொழுது புதிய தரிசனங்களினாலே ஆண்டவரே நீர் எங்களை நிறைக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். நாங்கள் நன்றி சொல்கிறவர்களாக மட்டுமல்லாமல் நாங்கள் நன்றி செய்கிறவர்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இறையியல் உருவாக்கத்திலே ஆதாரமற்ற இறையியலை அல்லாமல் கடைநிலையிலே இருக்கின்ற மக்களை அரவணைக்கின்ற இறையியலை உருவாக்கத்தை செய்வதன் மூலமாக நாங்கள் நன்றி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, திருப்பணி உருவாக்கத்திலே அதிகாரமும் ஆதிக்கமும் உடைய திருப்பணியர்களை உருவாக்குவதில் அல்லாமல் கடைநிலையிலே இருக்கின்ற மக்களாக திருப்பணியரை உருவாக்க எங்களை ஒப்படைக்கின்ற விதமாக நாங்கள் உமக்கு நன்றி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தனிப்பட்ட மக்களுடைய ஆளுமை உருவாக்கத்திலே இந்த கல்லூரியிலே இருக்கின்ற நாங்கள் தங்களை முதன்மைப்படுத்தாமல் உம்மை முதன்மைப்படுத்துகின்ற ஆளுமை தன்மை பெற்ற திருப்பணியரை உருவாக்க எங்களை ஒப்படைத்து உமக்கு நன்றி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வழிபாடு முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களுக்கு சொல்லவிருக்கின்ற வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் எங்களை ஒப்படைத்து எங்களுடைய ஒப்படைப்பை உறுதி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல கடவுளே. ஆமென். இப்பொழுது தனிப்பாடல் பாடப்படும் போது ஒளியேற்றல் நடைபெறும். வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. ஒப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு. நாதன் இயேசு கற்றுத்தந்த நற்கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட வந்து காட்டுவோம். நாதன் இயேசு கற்றுத்தந்த நற்கிரியைகள் நம் மூலமாய் வெளிப்பட வாழ்ந்து காட்டுவோம். ஒப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறருக்கு.
களைந்திட, சமத்துவ வாழ்வு மலர்ந்திட, சாதிய வேற்றுமை களைந்திட, பேச்சில் அல்ல செயலிலேதான் வீரராய் திகழ்ந்து செயல்படுவோம். உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறர்க்கு. உப்பாக வேண்டும் நாம் உலகிற்கு, ஒளியாக வேண்டும் நாம் பிறர்க்கு. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த 2020 கல்லூரி நாளை அனுசரிக்கும் இந்த நாளிலே நீங்கள் இங்கே வந்திருப்பது குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். Thank you so much for your presence here. We also have our non-Tamil speaking friends from Northeast and from other parts of India. So this worship will be a bilingual one, and the order of service is also having titles in English. Please kindly follow it up. அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய நன்றி செலுத்தும் வழிபாடு. This is a kind of Thanksgiving worship service we are having. You know that we are a very big community, and we do have more than 250 people in our campus. But today we are having very limited people because of this lockdown, major lockdown. So you all know our situation. We need to maintain the social distance, also maintain the cleanliness of this campus and healthy lifestyle of this campus. Therefore we do have a limited audience here and the people here. So friends, we also have some other programs coming back following with this worship, after this worship service. And so I welcome you once again, all of you. Thank you so much. And I welcome the faculty members, the entire staff and the students' families. Very few students' families are here. So I welcome you all. Thank you so much. And let us worship the Lord. Call to worship. ஆண்டவரே, என் முழு இருதயத்தாலும் உம்மை புகழுவேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதரே, உமது புகழை போற்றி பாடுவேன். அன்புக்குரிய உடன் பற்றுறுதியாளரே, தமிழ்நாடு இறையியல் கல்லூரி குடும்பத்தவராக ஆண்டவருக்கு நன்றியையும் போற்றியும் ஏறெடுக்க இந்த நாளில் கூடி வந்துள்ளோம். கல்லூரி வாழ்வில் அவர் அருள் ஒவ்வொரு நாளும் புதிதாக இருந்து நம்மை வழி நடத்துகின்றது. அவர் திருப்பெயரை புகழ்ந்து பாடுவோம் வாருங்கள். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாகவும் இறை பெயரின் மாட்சிமைக்காகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய வழிபாட்டு முறைமைகளிலே 2ஆம் பக்கத்திலே உள்ள நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே என்ற போற்றி பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். Let us all stand and worship Lord by singing the Tamil song on page number 2. நெஞ்சம் நிறைந்திடுதே, நன்மைகள் நாளும் நினைந்திடுதே, என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. சுடர்கள் ஆறுகள் காடுகள் நீர்நிலைகள் சூழ்ந்திடும் தென்றல் நீழ்மரங்கள் தூயனல் தேன் மலர் தீங்கனிகள் சூழ்ந்திடும் தென்றல் நீழ்மரங்கள் தூயனல் தேன் மலர் தீங்கனிகள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே.
இன்பமாய் வாழ்ந்திட இல்லங்கள் எழிலுடன் குழந்தை செல்வங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள் துன்புறும் வேளையில் துணைக்கரங்கள் துதித்திட சொல்லுடன் ராகங்கள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே உறவினில் மகிழ்ந்திட நல்லன்பர் உதவிகள் செய்திட பல்பணிய அறவழி காட்டிட அருள்பணிய அன்புடன் கேட்டிட ஆண்டவர் அறவழி காட்டிட அருள்பணிய அன்புடன் ஏற்றிட ஆண்டவர் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே உருவுடன் விளங்கிட ஓருடலம் உடலதில் இறைவர் கோரிதயம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசிடும் வானுலகம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசிடும் வானுலகம் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே நன்மைகள் நாளும் நினைந்திடுதே என்னருள் நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. Kindly be seated. தயவு செய்து அமரவும். நாம் தொடர்ந்து நம்முடைய வழிபாட்டு தாளில் உள்ள முறைமையை பின்பற்றுவோம். நம்முடைய வழிபாடானது நேரடியான வழிபாடாகவும் காணொளி வழியாகவும் இந்த வழிபாடு நடைபெறும். ஆகவே வழிபாட்டு முறையை நீங்கள் 3ஆம் பக்கத்தில் உள்ள பிழை உணர அழைப்பிலிருந்து தொடர்ந்து நாம் பின்பற்றுவோம். பிழை உணர அழைப்பு. கால் டு கன்ஃபெஷன். நாங்கள் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்றோம். வழி, வாய்மை, வாழ்வு என்ற அடித்தளத்துடன் உருவாக்கப்பட்ட எம் கல்லூரி பயணத்தில் எங்கள் பணிகளை சரிவர செய்யாத நேரங்களை நினைவு கூறுகிறோம். எதிர்காலத்தில் இன்னும் அர்ப்பணிப்புடனும் ஒப்படைப்புடனும் செயல்பட, கட்டி எழுப்பிட, எங்கள் குறையை உணர எங்களை அர்ப்பணிக்கிறோம். Let us realize our transgressions before the Lord. நாம் நம் பிழைகளை உணர்வோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தன்னலத்தினால் உம் அன்பின் சிறப்பை உணர தவறியுள்ளோம். எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முன்மாதிரியற்ற வாழ்க்கையினால் எங்களிடம் நீர் பயிற்சி பெறுவதற்காக ஒப்படைத்திருப்போர் வழி தவறிடச் செய்துள்ளோம். எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தன்னல வாழ்வினால் பொது வாழ்வின் நன்மைக்காக செயல்பட தவறியிருக்கிறோம். எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மாய்மாலமான வாழ்வினாலே சொல்வது ஒன்றும் செய்வது மற்றொன்றுமாக இருந்து வந்திருக்கிறோம். எங்களை அருள் கூர்ந்து பொறுத்தருள்வீராக. ஆண்டவரே, அன்புக்குரிய எங்கள் பெற்றவராம் விண்ணக கடவுளே, உம் திருமுன் எங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் உம்முடையோர் என்பதை பல வேளைகளில் மறந்து போயிருப்பதை எண்ணி உணர்ந்து அறிக்கையிடுகின்றோம். நாங்கள் கடவுள் ஒருவர் இல்லை என்பது போல் வாழ்ந்து உமக்கு சான்று பகர தவறி இருக்கின்றோம். இவற்றுக்காக உம் பொறுத்தருளலை நாடுகின்றோம்.
இவற்றை மேற்கொள்ளவும் ஆற்றலை வேண்டுகின்றோம். எங்களுக்கு தெளிந்த உள்ளத்தையும் திறந்த இதயத்தையும் அருள்வீராக. அப்போது நாங்கள் உமக்கு இவ்வுலகில் நற்சான்று பகர வேண்டிய திகழ்ந்திட இயலும். நாங்கள் எப்படிப்பட்டோராக இருக்க வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்பவற்றை எங்களுக்கு நினைவுபடுத்தும். எங்களுக்கு தந்திருக்கும் மக்களுடன் நல்லுறவை கட்டி எழுப்பிட உதவியருளும். எங்கள் மீட்பர் கிறிஸ்து இயேசு வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உம்மை தம் அன்பராக தேர்ந்தெடுத்துள்ளார். நாம் மன்றாடும்போது அவர் உமக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள் என்கின்ற ஆண்டவர் நம் இயலாமையை கண்டு இறங்கி இனி அவருக்கு உரியோராக வாழ்ந்திட வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுது திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். லெட்ஸ் ஹியர் த ஸ்கிரிப்சர் ரீடிங்ஸ். இந்த கல்லூரி நாளைக்கென்று வாசிக்க முறையாக கொடுக்கப்பட்ட திருமுறை பகுதி ஏசாயா 61ஆம் பிரிவு, திருமொழிகள் 1 முதல் 11 முடிய. A scripture reading is taken from the book of Isaiah, chapter 61, verses 1 to 11. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயிரிற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தழைத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாற்றியுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். நெடுங்காலமாய் இடிந்து கிடந்தவற்றை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள். முற்காலம் முதல் பாழாய் கிடந்தவற்றை நிலைநிறுத்துவார்கள். தலைமுறை தலைமுறையாக இடிந்து அழிந்து கிடந்த நகர்களை சீராக்குவார்கள். அந்நியர் உங்கள் மந்தையை மேய்த்து நிற்பர். வேற்று நாட்டு மக்கள் உங்கள் உழவராயும் திராட்சை தோட்ட பணியாளராயும் இருப்பர். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். பிறர் இனத்தாரின் செல்வத்தை கொண்டு நீங்கள் உண்பீர்கள். அவர்களின் சொத்தில் நீங்கள் பெருமை பாராட்டுவீர்கள். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இருபங்கு நம்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இடுமடங்காகும். முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரிதாகும். ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகிறேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும், நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும், தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிரெழ செய்வார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசிக்க முடியாற்று. கடவுளே நமக்கு மாற்றி வைத்தார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் பேதுரு எழுதிய 1ஆம் திருமுகம், பிரிவு 4, திருமொழிகள் 12 துவங்கி 19 முடிய. Reading from Epistles, 1 Peter chapter 4 verses 12 to 19. அன்புக்குரியவர்களே, துன்பத்தியில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டதென வியக்காதீர்கள். மாறாக
கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். ஆனால் உங்களுக்கு வரும் துன்பங்கள் நீங்கள் கொலைஞராகவோ திருடராகவோ தீமை செய்பவராகவோ பிறர் காரியங்களில் தலையிடுபவராகவோ இருப்பதால் வந்தவையாய் இருக்கக்கூடாது. மாறாக நீங்கள் கிறிஸ்தவராய் இருப்பதால் துன்புற்றால் அதற்காக வெட்கப்படலாகாது. அந்த பெயரின் பொருட்டு கடவுளை போற்றி புகழுங்கள். ஏனெனில் தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. நம்மிடையே அது முதலில் தொடங்குகிறது என்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரே மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? ஆகவே கடவுளின் திருவுளப்படி துன்பப்படுகிறவர்கள் நன்மை செய்வதில் நிலைத்திருந்து படைத்தவரிடம் தங்களை ஒப்படைப்பார்களாக. அவர் நம்பத்தக்கவர். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் அது படித்து நிறைவாயிற்று. கடவுளே உமக்கே மாட்சி உரித்தாகுக. The gospel text for this special day has been taken from the Gospel of St. Matthew, chapter 25, verses 31 to 45. இந்த சிறப்பு நாளின் திருவழிபாட்டிற்கென்று தெரிவு செய்யப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் பிரிவு திருமொழிகள் 31 முதல் 45 முடிய. தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25ஆம் பிரிவு திருமொழிகள் 31 முதல் 45 முடிய. மக்களினத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் ஆட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை, தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை, நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை, நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயுற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு
செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார் என்பவைகளை பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மாட்சி எடுத்தாக. இப்பொழுது நம்முடைய வளாகத்தில் உள்ள வடகிழக்கு மாநிலத்தின் நண்பர்கள் ஒரு சிறப்பு பாடல் ஒன்றை பாடுவார்கள். Now we'll have a special number from our friends from the Northeast.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் இந்த நாளின் காலையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி இன்றைக்கு தன்னுடைய கல்லூரி தினத்தை நினைவு கூறுகின்ற ஒரு நாள். நாம் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த நாளிலே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் ரெவரண்ட் டாக்டர் மார்கரெட் கலைசெல்வி அம்மையார் அவர்களுக்கும், இந்த கல்லூரியிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், பணியாளர்கள், இந்த கல்லூரியினுடைய வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து பணியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நன்னாளிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பேர் தான் நாம் இங்கே இருக்கிறோம், நிறைய பேர் காணொலியிலே இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சியான நாள் இது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு கல்லூரியினுடைய வாழ்வு 50 ஆண்டுகளை கடந்து செல்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுள் இந்த கல்லூரியினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் சாட்சியிலும் இறைப்பணியிலும் இந்த கல்லூரியை மிக நேர்த்தியாக கடந்த காலங்களிலே நடத்தி வந்திருக்கின்றார். We have to give thanks to God for the wonderful way God has led all through these 51 years of witnessing in this great land India. It's our prayer and our wish that the God would continue to bless all of us, especially the Tamil Nadu Theological Seminary, which stands as a mighty witness for the extension of God's kingdom in our country in a very challenging time. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நான் கைண்ட்லி ஐ அப்பாலஜைஸ் ஃபார் நாட் ஏபிள் டு ஸ்பீக் இன் யுவர் டிடிஎஸ் தமிழ். உங்களுடைய கல்லூரியில் பேசக்கூடிய தமிழ் எனக்கு வராதுக்கு வாய்ப்பே இருக்கிறது தெரியல எனக்கு. ஆகினாலே நீங்கள் தயவுசெய்து என்னை பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் நான் இந்த கல்லூரியிலே படித்த மாணவனும் அல்ல, ஆனால் இந்த கல்லூரி எனக்கு புதிதானதும் அல்ல. இந்த கல்லூரியிலே பணியாற்றின பேராசிரியர்கள், படித்த அநேக மாணவர்கள், இந்த கல்லூரியிலே பணியாற்றின முதல்வர்கள் இன்று வரை என்னோடு கூட நட்பிலும் ஒரு சகோதர உணர்விலும் இருக்கிறார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். இன்றைக்கும் இந்த கல்லூரியிலே பணியாற்றின முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் ஒரு சகோதரனைப் போல பாவித்து, நான் பேராயர் என்பதற்காக அல்ல, நான் பேராயர் ஆவதற்கு முன்பதாக கூட மகிழ்ச்சியோடு எங்களுடைய இல்லங்களுக்கு என்னை தேடி வந்து நட்பு பாராட்டுகிற நல்ல மகிழ்ச்சியான ஒரு ஐக்கியம் கொள்கின்ற ஒரு கிருபையை கடவுள் எனக்கு தந்திருக்கிறார். உண்மையாகவே நான் அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். ஆகவே தான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் மேலே எனக்கு ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. இந்த நாளிலும் அந்த எல்லாம் மனதிலே வைத்தவனாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மிக சிறந்த ஒரு இறையியல் கல்லூரியாக நம்ம நாட்டிலே மிக சிறப்பான ஒரு பணியை நிறைவேற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த இறையியல் கல்லூரிக்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய அழைப்பு, நம்முடைய பணி, இவையெல்லாம் மனதில் வைத்து கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கின்ற இந்த நேரத்தில் நாம் இதை குறித்து நாம் பெருமை கொள்ள வேண்டும். கடவுள் நம்மை மாபெரும் பணிக்கென்று அழைத்திருக்கிறார், சாதாரணமான பணிக்கென்று நம்மை அழைக்கவில்லை. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு மிக சுருக்கம், ஐ எம் நாட் அ தியாலஜியன், நான் ஒரு இறையியலாளர் அல்ல. நான் கற்றுக்கொண்ட இறையியல் என்னுடைய திருச்சபை பணியிலே 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் போதகராக இருந்து மக்களிடத்தில் நான் கற்றுக்கொண்ட இறையியலை மனதில் வைத்து நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த நாளின் காலையில். நீங்கள் ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது. நான் தான் இறுக்கமாக இருக்கணும், ஏன்னா ஐ எம் ஸ்பீக்கிங் டு எ தியாலஜிக்கல் கம்யூனிட்டி. நான் தான் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கணும், ஐ எம் ஃப்ரீ. ஆகவே நான் உங்களோடு கூட நான் ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கேட்ச் 22 அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் யூ நோ த இங்கிலீஷ் வெக்காபுலரி கேட்ச் 22. இந்த கேட்ச் 22 என்கின்ற இந்த வார்த்தை ஆங்கில அகராதியிலே இருக்கிறது, இங்கிலீஷ் டிக்ஷனரியில். யூ கோ பேக் அண்ட் ரெஃபர் த டிக்ஷனரி. In 1953, Joseph Heller wrote a novel. The title was Catch 22. பிற்பாடு அது திரைப்படமாக வந்தது. பிற்பாடு
அதில் சொல்லப்பட்ட ஒரு அடிப்படையான கருத்து அது ஒரு வார்த்தையாகவே ஆங்கில அகராதியிலே இடம்பெற்றிருக்கிறது. The theme of the movie, based on the novel Catch 22, later found a place in the English dictionary. ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாக அது இடம்பெற்றிருந்தது. அப்படி என்ன ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு நிச்சயமற்ற, ஒரு நம்பிக்கையற்ற, ஒரு சூனியமான ஒரு நிலையை விளக்குவதற்கு தான் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு கருத்து, மைய கருத்து. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் விளக்குவதற்கு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, Catch 22 என்று சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற, புரிந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கம்பெனியினுடைய வாயிலில் இருந்த ஒரு அறிவிப்பு பலகை, அது என்ன சொல்கிறது என்று கேளுங்கள். தொழிலாளர்கள் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும். ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு இந்த சங்கத்தில் உறுப்பினராக முடியாது. அறிவிப்பு பரவாயில்லையா? அறிவிப்பு பரவாயில்லையா? தொழிலாளர்கள் சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படும். வேலையில் இல்லாதவங்க இந்த சங்கத்தில் உறுப்பினர் ஆக முடியாது. அப்படித்தான். என்ன, எப்படி புரிந்து கொண்டு எப்படி நாம் முன்னெடுத்து நாம் செல்ல இருக்கிறோம் என்பது நமக்கு முன்பாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அறைகோவல். ஒரு அழகான ஒரு மையப்பொருளை, கருப்பொருளை இந்த நாளில், இந்த கல்லூரி தினத்தில் நீங்கள் வைத்து அதை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற நேரம் உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். கடவுளின் மூச்சு வழி புது வாழ்வு, கடவுள் நம்மை ஒரு புது வாழ்வுக்காக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நாம் இந்த நாளிலே உறுதி செய்து கொள்வோம். ஏனென்றால் இந்த கொரோனா தொற்றுக்கு பிற்பாடு மிக கடுமையான ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆஃப்டர் திஸ் COVID-19, the situation in the entire world is changing and we do not know how to go ahead and we do not know, we are not able to see the days that we passed in lockdown. நம்ம லாக்டவுனில் இருந்த காலங்களை திரும்பி பார்க்குறதுக்கு நமக்கு அச்சமாக இருக்குது. எங்களோடு இருந்த நிறைய நண்பர்கள் இப்போ இல்லை, பெரிய அரசியல் தலைவர்களெல்லாம் நம்மோடு இல்லை. இப்படி ஒரு கடுமையான காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆகையினால இனி நம்ம என்ன ஒரு நம்பிக்கையோடு நாம் புறப்பட்டு போகிறோம், எங்கே போகிறோம், நாம் எப்படிப்பட்ட பயணத்தில் நாம் இருந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட பயணத்தில் நாம் தொடரப் போகிறோம், இதெல்லாம் நமக்கு முன்பாக இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. 1969 October 29 was a very important day in the history of the Indian church. The leaders, the great leaders of the church, they realized the need of theological training to cater the needs of the ecumenical church in India. திருமறையூரில் இருந்த தென்னிந்திய திருச்சபை சார்ந்த ஒரு வேத பாட கலாசாலை, அந்த தமிழில் சொல்லுவாங்க. அதுவும் இங்கே தரங்கம்பாடியில் இருந்த தமிழ் சூசை லுத்தரன் திருச்சபை சார்ந்த குரு சாலை, குரு பாடசாலை, ரெண்டையும் இணைத்து தமிழ் வாயிலாக கற்றுக்கொள்வதற்காக இங்கே மதுரையில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியை அவர்கள் அமைத்தார்கள். அமைத்ததுடைய நோக்கத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம் என்பதையெல்லாம் நாம் சிந்திப்பதற்காகத்தான் கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைத்திருக்கிறார். இந்த இறையியல் கல்லூரி தோற்றுவிக்கப்பட்ட பொழுது மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னவென்று சொன்னால், நம்முடைய இந்திய நாடு விடுதலை பெற்ற பிற்பாடு, ஆஃப்டர் த ஃப்ரீடம், ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, there was a great need for the church to come together to withstand the pressures of the new democratic setup of our country. ஒரு புதிய ஜனநாயக நாடு உருவாகி இருக்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபைகளெல்லாம் ஒன்றிணைந்து நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தை உணர்ந்து இந்த திருச்சபை ஊழிய எல்லாம் ஒன்றுபடுத்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். That was the effort by our former leaders, and of course the Church of South India was born. It was a miracle. Still people say it was a miracle. ஏனென்று சொன்னால் பல சபைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு
ஐக்கிய திருச்சபை ஆகுவது என்பது கனவுல கூட நடக்க முடியாது. ஆனால் இட் ஹேப்பன் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஷியர் கிரேஸ் ஆஃப் காட். கடவுளுடைய மாபெரும் கிருபையினாலே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது. அப்பொழுது தமிழ்நாடு இறையியல் கல்லூரி குறித்து என்ன மக்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்று சொன்னால், திருச்சபை ஒருமைப்பாட்டை வளர்ப்பதற்கு ஒரு முக்கியமான கல்லூரி இது என்று மக்கள் கருதினார்கள். எக்குமெனிக்கல் ஸ்பிரிட், ஒருமைப்பாட்டை மனதில் வைத்து, அதே போல இறையல் கற்றுக்கொள்வதற்கு ஒரு ஏற்ற இடம் எது என்று மக்கள் கருதினார்கள். ரைட் பிளேஸ் டு லேர்ன் தியாலஜி, தியாலஜிக்கல் ஃபார்மேஷன். ஊழியத்துக்கு இறைப்பணியாளர்களுக்கு ஒரு இறையல் சார்ந்த ஒரு அனுபவத்தையும் இறையல் சார்ந்த ஒரு பயிற்சியும் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறப்பான இடம் என்று சிறப்பாக இடமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தனர். அது மாத்திரமல்ல, மக்களிடத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால், இண்டிஜினஸ், நம்முடைய நாட்டு கலாச்சார வழக்கத்தின்படி நம்முடைய வழிபாடு மற்ற எல்லாவற்றையும் நாம் அமைக்க வேண்டும் என்ற பெரும் எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நாம் நிறைவு செய்திருக்கிறோம் என்பதை மாத்திரம் நாம் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த காலேஜ் டே ரிமைண்ட்ஸ் us of two important things. It reminds us about the way that we have traveled, where we have been for the past 50, 51 years, 52 years of our journey, and where we are going. What is our destination, where we are going? So unless we make sure that where we have been and where we are going, it is very difficult to fulfill the purpose for which the seminary is established. நாம் எங்கே நம்முடைய பயணத்தை, எந்த பாதையிலே நாம் கடந்து வந்தோம், எந்த பாதைகளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதி செய்து கொள்வோமே ஆனால் கண்டிப்பாக இந்த இறையியல் கல்லூரியினுடைய பணி கண்டிப்பாக சிறக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த கொரோனா தொற்றுக்கு பிற்பாடு மிக கடுமையான காலங்களை திருச்சபை சந்தித்து வருகிறது. அதை கண்டிப்பாக நான் சொல்லியாக வேண்டும். திருச்சபைக்கு இட்ஸ் எ வெரி சேலஞ்சிங் டைம். இன்றைக்கு மார்ச் மாதம் 24ஆம் தேதி பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டது நம்முடைய நாட்டில். த்ரூ அவுட் த கண்ட்ரி டோட்டல் லாக்டவுன் வாஸ் டிக்ளேர்ட் ஆன் த 24th of March. எல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மிக கடினமான ஒரு காலம். நான் அன்றைக்கு உயிர்த்தெழுந்த திருநாள் பண்டிகை, ஈஸ்டர் பண்டிகைக்கு திருச்சி வானொலி நிலையத்தில் ஈஸ்டர் பண்டிகை குறித்து நீங்கள் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று வானொலி நிலையத்திலிருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. நான் புறப்பட்டு போகிறேன். ஐ வாஸ் ஸ்டாப்ட். காவல்துறையால் நிறுத்தினாங்க. போக முடியாது சார், போக முடியாது ஐயா, போக முடியாது, அவ்வளோதான். லோக்கல் லாக்டவுன், ஒருத்தர் கூட நகரத்தில் எந்த வாகனமும் போகக்கூடாது அப்படி சொல்லி நிறுத்திட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் உயிர்த்தெழுந்த கடவுளினுடைய ஆற்றலையும் அவருடைய ஆளுகையும் நாம் நினைத்து சற்று நம்பிக்கை பெற வேண்டிய ஒரு நாள், ஒரு காலம். ஆனால் அதை நம்மால் செய்ய இயலவில்லை என்பதை நினைத்து நான் மனம் ரொம்ப வருந்தினேன். அது மாத்திரமல்ல, மார்ட்டின் லூதர் in 1527 in Wittenberg in Germany there was a plague like this. இதே மாதிரி ஒரு பெரிய கடுமையான தொற்றின் காலங்களிலே அந்த விட்டன்பர்க் நகரம் இருந்தது. அப்பொழுது மார்ட்டின் லூத்தர் how he was reacting, how he was responding to the situation, அவர் இதெல்லாம் எப்படி எதிர்கொண்டார் என்பதை நான் வாசித்து பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. The district administration, the administration of the city town Wittenberg clearly said, எல்லாம் ஓடி போயிருங்க, உயிருக்கு தப்பி நகரத்தில் ஒருத்தர் கூட எல்லாம் போயிடுங்க என்று ஆணை வழங்கியது. ஆனால் எல்லாமே போனாங்க. மார்ட்டின் லூதர் போக மாட்டேன்டார். ஏன் தெரியுமா? அவர் சொன்னார், நான் மரித்தால் இந்த மக்களோடு மரிப்பேன், அல்லது நான் உயிரோடு இருப்பேன், ஆனால் இவர்களுக்கு நான் பணியாற்றுவேன். இது 2 ஆப்ஷன் தவிர எனக்கு வேறு எந்த ஆப்ஷன் எனக்கு கிடையாது அப்படின்னு ஓப்பனாக அவர் இந்த விட்டன்பர்க் நகரத்தை விட்டு அவர் போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அங்கே இருந்து பணியாற்றினார் என்பதையெல்லாம் நான் வரலாற்றிலே வாசித்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு பெரும் அழைப்பையும் பெரும் அறைகூவலையும் திருச்சபை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் அதிக மகிழ்ச்சி அடைந்தேன். பெருமைக்காகவோ எதுக்காக நான் சொல்ல வரல. நாங்கள் இந்த காலங்களிலே பெற்ற அனுபவத்தை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள்லாம் இறையியல் கல்லூரி குடும்பம், உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். என்றைக்கு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அன்றிலிருந்து இன்று வரை
ஒரு நாளும் ஒரு பொழுதும் மக்களை சந்திக்காமல் இருந்தது கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏனென்றால் இந்த காலங்கள் மிக கடுமையான காலங்கள், மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு காரியங்களை நிகழ்த்த வேண்டிய காரியங்கள். தலைவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தால் என்ன ஆவது அப்படி என்பது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம். ஆகவே நானும் எங்களுடைய கிளரிக்கல் செக்ரட்டரி, என்னுடைய மனைவி பேராயிரம்மா 3 பேரும் we have decided ஏது வந்தாலும் பரவாயில்ல, நாம் இந்த பொது முடக்க காலத்தில் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் மக்களை சென்று சந்திக்க வேண்டும். எய்ட்ஸ் நோயாளியில் போய் பார்த்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கணும். கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இன் சமயபுரம் கோயில், சமயபுரத்தில் ஒரு பெரிய கோயில் இருக்குது, அதில் இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் யார் கவனிப்பா அந்த நாட்களில் போய் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கினோம். எக்கச்சக்கமான பணிகளை எல்லாம் நிறைவேற்றினோம். ஒன்றுக்கும் கவலைப்படவில்லை. எங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் வருமானால் ஓகே பரவாயில்லை, மக்களுக்காக ஒரு பணி செய்து அதற்காக நம்ம ஏதாவது இழந்தோம் என்றால் அது பெருமைக்குரிய விஷயமே தவிர அதை குறித்து கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. இதையெல்லாம் நாங்கள் மேற்கொண்ட பிற்பாடு எங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த காலங்களிலே நாம் எழுந்து நின்று பணியாற்ற வேண்டும். I think Tamil Nadu Theological College has more responsibility to give some kind of what you call encouragement to the churches by your theological reflection, by your theological discourse. You have to strengthen the churches. உங்களுடைய இறையல் ஆக்கத்தினாலே திருச்சபைகளை உற்சாகப்படுத்துகின்ற நேரம் இது. நம்ம சோர்ந்து போயிருந்துடக்கூடாது, நம்ம சோர்ந்து போயிருந்து விடவே கூடாது. ஆகவே கடவுள் ஒரு புது வாழ்வுக்காக தன்னுடைய மூச்சின் மூலமாக ஒரு புது வாழ்வு தருவதற்கு கடவுள் சுத்தம் கொண்டவராக இருக்கிறார், விருப்பம் கொண்டவராக இருக்கின்றார். ஆகையினால நாம் எந்த விதத்திலும் நாம் சோர்ந்து போகாமல் உற்சாகத்தோடு பணியாற்றுவதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. I was just other day I was discussing with your principal and she was telling me that online classes were going on. என்ன ஆன்லைன் வகுப்புகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு வேடிக்கையாக இருந்தது. என்றால் எனக்கு நாடு முழுவதும் எல்லாம் ஆன்லைனில் தான் ஓடிட்டு கிடக்கு. நம்முடைய பள்ளிகளில் கூட மாணவர்கள்லாம் பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் கிளாஸ் தான். அதில் வேடிக்கையாக ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு பையன் செல்ஃபோன் செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன காலங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ செல்ஃபோன் கொண்டு போகணும்னா அப்படி காலங்கள் மாறிவிட்டது. ஒரு பையன் செல்ஃபோனில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா கேட்குறாரு, என்னப்பா செல்ஃபோன் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிற, ஆன்லைன் கிளாஸ் இல்லையா உனக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இப்போ பிடி பீரியடப்பா என்று சொல்கிறான். இப்படி வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு, வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமாக போயிடுச்சு. பர்டிகுலர்லி இந்த தியாலஜிக்கல் செமினரி கான்டெக்ஸ்ட், I do not know how far your online classes will be helpful for the theological formation, for the ministerial training. I do not know. Even when you have students in the classroom interacting face to face, we have not accomplished very much. பெரிய காரியங்கள் நாம் நிகழ்த்த முடியல கடந்த காலங்களில். அப்படிங்கிற போது இன்றைக்கு ஆன்லைன் கிளாஸ் மூலிமா இறையியல் கற்றுக் கொடுத்து நம்ம என்ன காரியத்தை சாதிக்க போகிறோம் என்று நினைத்து பார்த்தால் மிக கடினமான ஒரு காலம். வெரி மினிமம் interaction is taking place. Very minimum interaction is taking place in the online. Today, if you read the Hindu paper, இந்து நாளிதழ் சொல்கிறாங்க, இன்றைக்கு 20% கிராமப்புறத்து பிள்ளைகளுக்கு இது சுத்தமாக இல்லைங்கிறான், ஆன்லைனே கிடையாது. இவர்களெல்லாம் அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, அறிவு பெறுவதற்கு தகுதி இல்லாதவர்களா? நாம் அதை குறித்து கரிசனை கொள்ளக்கூடாதா? இதையெல்லாம் இன்றைக்கு நாடு சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே புதிய சூழ்நிலையிலே ஒரு புது வாழ்வோடு கூட நம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட வேத பகுதி 3 எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு வேத பகுதி. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 66ஆம் அதிகாரம், மார்க்கு மத்தேயு நற்செய்தியாளன் 25ஆம் இறுதி நாளிலே நடைபெறுகின்ற வாழ்வின் விசாரணை ரொம்ப அருமையான ஒரு டாபிக். யூ ஆர் ஆல் தியாலஜியன், உங்களுக்கு நான் பெருசாக விளக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. வாழ்வின் விசாரணை ஒன்று இருக்கத்தான் போகுது. அதில் செம்மறியாடு வெள்ளாடுகளை எல்லாம் கடவுள் பிரித்து விசாரணை செய்ய போகிறார், தீர்ப்பு வழங்கப் போகிறார் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய பணி சிறப்பதற்கு நாம் ஆயத்தமுள்ள மக்களாக இருக்கிறோமா என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள. தட்ஸ் சம்திங் நியூ தட் வி ஆர் கோயிங் டு அட்டெம்ப்ட் ஆஃப்டர் திஸ் போஸ்ட் பேண்டமிக் டைம்.
புதிய காரியங்களை. ஏன்னு கேட்டிங்கன்னா எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல். ஸோ the digital technology has changed our thinking. நாம் சிந்திப்பதை செயல்படுவதை சற்று மாற்றி இருக்கிறது இந்த புதிய டெக்னாலஜி, புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம். ஆகினாலே நாம் மிக சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கு கடவுள் ஒரு புது வாழ்வை நமக்கு தர வேண்டும். அவருடைய மூச்சு, அவருடைய விருப்பம், அவருடைய ஆற்றல், இதையெல்லாம் பெற்று கடவுளுக்கு என்று நாம் பணியாற்ற வேண்டும். We have the challenge before us because in the digital technology has transformed our way of thinking, reading, writing and learning. எல்லாமே சேஞ்ச்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி நாம் சிந்திப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மோர் தென் எனிதிங் we need the courage in the post-pandemic period to face the challenges in the church. எனக்கு எப்பொழுதுமே ஒரு பெரிய கேள்வி இருந்து கொண்டே இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பேசிக்கொள்வோம். இந்த திருச்சபையில் போதகராக இருக்கிறவர் இந்த கல்லூரியில் 2 நாள் கூட ஒரு பாடமெல்லாம் நடத்த முடியாது. இருக்க சொல்லுங்கள், ஒரு 1 வீக்கு பேராயர் இந்த கல்லூரிக்கு முதல்வராக இருக்க சொல்லுங்கள், ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப சேலஞ்சிங் ஒர்க். ஃபார் தட் ஐ எம் நாட் ஃபிட். அதே மாதிரி உங்கள் கல்லூரி முதல்வரை ஒரு நாள் பேராயராக கொடுத்து எங்கள் திருமண்டலத்தில் உட்கார வைங்க பார்க்கலாம். ஒரு நாளில் 1 மணி நேரம் கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர்களுக்கு அதை குறித்த ஒரு பெரிய அனுபவங்களோ அதை குறித்த பயிற்சியே இல்லை. ஆகையினால நீங்கள் திருச்சபைக்கு எங்களுடைய பார்வையில் நீங்களெல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது, நாங்கள் தான் திருச்சபையில் இருக்கிறவங்க தான். உங்களுடைய பார்வையில் நாங்களெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆரோக்கியமான மனப்போக்கு அல்ல. மை கன்விக்ஷன் இஸ் theology cannot be done in the campus alone. உங்களுடைய கல்லூரி வளாகத்திலே மாத்திரம் நீங்கள் இறையியல் கற்றுக்கொள்ள முடியாது. You have to have some networking with the church. திருச்சபையோடு நீங்கள் இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது நீங்கள் இறையியல் ஆக்கத்தை, இறையியல் கல்வியை உங்கள் வாழ்விலே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அதே போல் திருச்சபையும் இறையியல் கருத்தியலை நாங்களாக படிச்சுக்க முடியாது. நாங்கள் இறையியல் கல்லூரிகளோடு நெருக்கமான ஒரு தொடர்பு எங்களுக்கு இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு உணர்விலே தான் நாம் சென்று கொண்டிருக்க வேண்டும். I take this opportunity to tell you all that the church need very much the theology during this post-pandemic time. என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் மக்களுக்கு ஒரு இறையியல் தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலம் இது. அது எங்களால் செய்ய முடியல. எங்களால் செய்ய முடிஞ்சதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு நல்ல ஒரு அருளுரை ஆற்றுவோம். அதில் 4 பேர் ஐயா சூப்பர் ஐயா அவங்க பிரசங்கன்ட்டு போவான். 4 பேர் இவ்வளோ நேரம் பேசி நம்மளைய ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டாருன்னு போவாங்க. திஸ் இஸ் வாட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதை கடந்து நீங்கள் இறையியல் கம்யூனிட்டி, theological community must come forward to address the challenges of post-pandemic in our country by focusing, by giving your theological discourse to meet the challenges of the COVID-19. இதை நாம் சந்திப்பதற்கு இறையியல் கருத்தியலை நீங்கள் இந்நேரம் உண்டு பண்ணியிருக்கணும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் யூ டோன்ட் வரி அப்படியெல்லாம் நீங்கள் திருச்சபை விசுவாசிகளே எல்லாம் மகிழ்ச்சியாக இருங்க. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடார். அவருடைய வார்த்தைகள் இப்படி நமக்கு சொல்லுகிறது. இப்படி வாதைகளும் துன்பங்களும் வருகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை இவற்றினுடைய ஊடே நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை குறித்து ஒரு கருத்தியலை நீங்கள் உண்டு பண்ணுங்கள். நாங்கள் உங்களிடத்தில் அதை எதிர்பார்க்கிறோம். இப்படி ஏராளமான காரியங்களை முன்வைத்து நாம் இந்த பயணத்திலே நாம் தொடர்கிறோம். வாட் வி நீட் இஸ் அ நியூ அப்ரோச் டு த situation. We have to address each and every need of the post-pandemic context. இன்றைக்கு இருக்கிற ரொம்ப கடுமையான ஒரு காலங்கள். நாங்கள் அப்படியே கண்ணீர் விடாத குறை தான். பாவம் இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் என்ன தப்பு பண்ணனா, அவன் ஊரில் பிழைக்க முடியல, நம்ம ஊரில் வந்தான், அவ்வளோதான். அவர்களெல்லாம் தங்களுடைய சொந்த ஊருக்கு கூட போக முடியாமல் கை குழந்தைகளை எடுத்துக்கொண்டு, தங்களுடைய பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு
எத்தனை 100 1000 கிலோமீட்டர் நடந்தெல்லாம் இந்த நாட்டினுடைய தலைவிதியா? இந்த நாட்டில் இருக்கிறவர்களெல்லாம் பாதுகாப்பாங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் நாட்டிலே அடித்தட்டிலே இருக்கிறவன், விளிம்பு நிலையிலே இருக்கிறவன், இப்படிப்பட்ட துன்பங்கள் வருகிற போது அவன் அழிந்து தான் போக வேண்டுமா? அதற்குத்தான் ஒரு அரசு இருக்கிறதா? அதற்குத்தான் மக்கள் நலன் சார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்களா? அதற்குத்தான் நிறுவனங்கள் இருக்கிறதா? அதற்குத்தான் திருச்சபை இருக்கிறதா? யார்கிட்ட போய் கேட்க? யார்கிட்ட போய் சொல்ல? நாம் கண்டிப்பாக இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரே ஒரு சின்ன செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் அமர விரும்புகிறேன். இன்றைக்கு எல்லாமே ரொம்ப டிப்ரெஸ்ட். யார்கிட்ட பேசினாலும் டிப்ரெஸ்ட். அம்மாகிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, she will tell about the needs of the college. When I go to my church, I see my pastors coming and asking and explaining the needs. Even if you go to a congregation also, they come with a depression, without any much hope. பெரிய அளவில் நம்பிக்கை ஒன்றும் இல்லை. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், we need encouragement, we need new spirit, we need new theological insights. ஒரு பெரிய இறையியல் எண்ணங்கள், தெளிவான பார்வைகள் இன்றைக்கு நமக்கு அவசியம். அதை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். அந்த ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு திருடன், ராபர், அவன் பெரிய திருடன், கொள்ளைக்காரன். அவன் ஒரு நாள் சர்க்கஸ் பார்க்க போயிருக்கிறான். அவனுக்கு ரொம்ப சர்க்கஸ்னால் விருப்பம். போய் உட்காந்து அந்த சர்க்கஸை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. ஒன்றும் அவன் மனசில் அப்படியே ஒன்றா. ஆனால் ஒரு நிகழ்ச்சி அவன் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தா, ஒரு சின்ன வளையம், அந்த வளையத்துக்குள்ளே ஒருத்தர் உள்ளே பாஞ்சு போகிறான். அங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க சர்க்கஸில். அது கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, அதில் தீ வேற வச்சு அதுக்குள்ளே பாஞ்சு போவான். இதை பார்த்தோன்னே he was so impressed because of the profession. அவனுடைய தொழிலுக்கு இது கொஞ்சம் ஏதாவது ஒரு அனுகூலமாக இருக்கும் என்று மனதில் நினைத்து கொண்டு சர்க்கஸ் முடிஞ்சோன்னே அவனை போய் கூப்பிட்டு, தம்பி, உனக்கு எவ்வளோப்பா சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டார். அது ஏன் சார் கேட்குறீங்க? இத்தனோண்டு வளையத்துக்குள்ளே நான் இப்படி பாஞ்சு போகிறேன், எத்தனை சாகசங்களை பண்ணுகிறேன். ஆனால் அவங்க எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கொடுக்குறான் சார். என்னப்பா 5 காட்சி நடிக்கிற, 5 முறை இதுக்குள்ளே வர்ற, ஏதோ நானும் உனக்கு என்னப்பா? இல்லை சார், பண்ணுறது 500 ரூபா கொடுக்குறாங்க சார். அப்படியா? நம்ம ஒன்று செய்வோமா? சொல்லு, நீ உன் சர்க்கஸில் வேலை செய்ய, பார்ட் டைமே என்னோட வர்றியா நீ? உனக்கு பணம் கொடுக்குறேன். எவ்வளோ சார் கொடுப்பீங்க? அவன் கொடுக்குறது காட்டில் 4 மடங்கு நான் உனக்கு கொடுக்கேன், அதை காட்டில் 4 மடங்கு நான் உனக்கு கொடுக்குறேன் என்று சொன்னான். சரின்னு ஒத்துக்கிட்டார் இவர். இவனுக்கு என்ன ப்ரொஃபஷனு? கண்ணமிடுவது தான், துளையிட்டு வீட்டுக்குள்ளே போகிறது தான் இவனுடைய தொழில். ஆகினாலே அவன் இவனை கூட்டிகிட்டு போய் ஒரு சின்ன ஒரு வீடு, பெரிய பணக்காரர் வீடு, செல்வந்தர் வீட்டை கண்டுபிடிச்சி ஒரு ஓட்டையெல்லாம் போட்டு, தம்பி, இப்போ நீ உள்ளே போய் உள்ளே எடுத்து கொண்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்துட்டு, போயிடுவியல்ல, இது உன்னால் முடியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதை காட்டிலும் சின்ன தொலைவில் எல்லாம் நான் பறந்து போய் இருக்கிறேன், அப்படி நெருப்பு சுற்றி ஏறி அதுக்குள்ளே ஓடி இருக்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது சார் அப்படின்னா. சரி, 1 2 3 அப்படின்னா, சார் குறைஞ்சது ஒரு 100 பேராவது கை தட்டணும் சார், அப்போ தான் சார் நான் உள்ளே போக முடியும் அப்படின்னா. கை தட்டினா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமில்ல? கை தட்டினா என்ன ஆகும்? ஆமாம், we need encouragement. சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஏழை விசுவாசி என்று நாம் அழைக்கிறோமோ, இறை பக்தர்கள், இன்றைக்கி அவனுக்கு ஒரு சின்ன ஆறுதல் வேணும், சின்ன நம்பிக்கை வேணும், சின்ன புதிய ஒரு தெளிவான ஒரு மனம் வேண்டும், ஒரு எண்ணங்கள் அவன் மனதிலே தெளிவுபடுத்த வேணும். அதை செய்கிறது யாருன்னா நம்ம தான் செய்யணும், நீங்கள் தான் செய்யணும். அதற்கான ஒரு பெரிய அறைகூவல் உங்கள் முன்பாக இருக்கிறது. இந்த ஆனிவர்சரியில், இந்த கல்லூரி தினத்தில் நாம் ஒரு புது வாழ்வில் நாம் துவங்கி மக்களுக்கு புது வாழ்வை கொடுக்கின்ற, புதிய நம்பிக்கை அளிக்கின்ற மக்களாக வாழ ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென். Let us all affirm our faith through the song found on page number 5. நாம் அமர்ந்த நிலையிலே நம்முடைய பற்றுறுதியை 5ஆம் பக்கத்தில் உள்ள வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான வானக தந்தையை நம்புகின்றேன் என்ற பாடலின் வழியாக நம்முடைய பற்றுறுதியை நாம் உறுதி செய்வோம்.
பரனான வானக தந்தையை நம்புகிறேன், வானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாதர் கிறிஸ்துவாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். லாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெரும் குழி புகுந்ததை நம்புகிறேன், பெரும் குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள், உயரே எழுந்து பரன் வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூய சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். Let us thank God. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Let us thank God. நன்றி செலுத்துவோம். ஆசிரியராக இருந்து எங்களை பயிற்றுவிக்கிற எங்கள் இறையே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பயிற்சி பட்டறைக்காகவும் தாய்மொழியில் விவிலியத்தை கற்றிடவும் விவிலியத்தின் உண்மைகளை மக்களுக்கு சொல்லவும் நீர் தந்திருக்கின்ற பேராயங்கள், பேராயர்கள், ஆயர்மார், பற்றுறுதியாளர்கள் ஆகியோருக்காக நன்றி செலுத்துகிறோம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. உருவாக்குகின்ற அன்பின் இறையே, இக்கல்லூரியின் உருவாக்கத்திற்காக பல்வேறு நிலைகளில் உதவிய பேராயர்கள், திருச்சபை தலைவர்கள், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், வளாக பணியாளர்கள் ஆகியோருக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளனர், ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளனர். ஆமென். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. விடுதலை பணியில் உந்துதல் தரும் கடவுளே, கல்லூரியினால் உருவாக்கப்பட்ட மக்கள் இயக்கங்களுக்காகவும் விடுதலை பணிகளுக்காகவும் மக்கள் ஒருங்கிணைப்பு பணிகளுக்காகவும் சிறையருள் பணி, அருளகம், இன்ப இல்லம், ஹாஸ்பீஸ், தொழிற்கல்வி அமைப்பு, உரிமை மீட்பு போராட்டங்கள் மற்றும் கிராம இறையியல் நிறுவனத்திற்காகவும் பச்சுறுதி பயணத்தில் எம் கல்லூரி அளிக்கும் வாழ்வு சார்ந்த பயிற்சிக்காகவும் நன்றி கூறுகிறோம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. நம் கல்லூரியை நிதி உதவியினால் தாங்கி வருகின்ற பேராயங்கள், திருச்சபைகள், வெளிநாட்டு நண்பர்மார் தங்கள் இறைவேண்டல்களால் தாங்கி வருகின்ற அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன. Let us intercede with God. தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அனைவரும் மன்றாடுவோம். Let us pray. அன்பின் இறையே, எங்கள் திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் திருப்பணி, அருள்பணிக்காகவும் மன்றாடுகிறோம். கால அடையாளங்களையும் சூழல்களையும் ஊடுருவக் கண்டு திருப்பணியில் பொருள் புரிந்து செயல்பட மன்றாடுகிறோம்.
எங்கள் கல்லூரியின் எதிர்கால நலனுக்காக புதிய ஆட்சி மன்ற குழு தலைவர் மற்றும் அனைத்து ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களுக்காக மன்றாடுகிறோம். அனைத்து பேராயர்கள், ஆயர்கள், திருச்சபை பணியாளர்கள் அனைவர்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமீன். கடவுளே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. எங்கள் கல்லூரியும் திருச்சபையும் இணைந்து செய்யும் திருப்பணிகளுக்காக, கல்லூரியின் வழியாக செயல்பட்டு வரும் அனைத்து அருள்பணிக்காக திருப்பணிகளுக்காக, கல்லூரியில் பணி நிறைவு பெற்ற பணியாளர் தம் உடல்நல வாழ்வுக்காகவும், ஏழ்மையாக்கப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், பெரும் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்காக உம் குணமாக்கும் அன்பு உணர்த்தப்படவும், உம் படைப்பின் மாட்சிமை பாதுகாக்கவும், அமைதி ஒப்புரவாக்குதல் பணிக்கு எங்களை ஒப்படைக்கவும் ஆற்றல் வேண்டியும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். கடவுளே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. கல்லூரியின் வழியாக செயல்பட்டு வரும் பயிற்சி திட்டங்களுக்காக, பல இடங்களிலிருந்து காணொலி வழியாக கற்கும் மாணவர்களுக்காக, பெரும் நோய் தொற்றினால் உயிரிழந்த எம் கல்லூரியின் முன்னாள் மாணாக்கர் மற்றும் இந்நாள் மாணவர் திருமிகு தவராஜ் சேதுபதி அவர்களின் குடும்ப அமைதிக்காக மன்றாடுவோம். கடவுளே, என் மன்றாட்டு திருமுன் வருவதாக. தொடர்ந்து மன்றாடுவோம். ஆறுதலுக்கும் அமைதிக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலும் சென்னை பெங்களூர் ஐக்கிய இறையியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் அருட்பணி முனைவர் ஈசி ஜான் ஐயருடைய வாழ்வுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். இந்த உலக வாழ்வின் பயணத்தை நிறைவு செய்து உம்மோடு இளைப்பாறும்படியாக அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதலையும் அவருடைய வாழ்வின் வழியாய் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து உம்முடைய அருளும் ஆற்றலும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருக்கும்படியாக, இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், உயிரிழந்திருக்கிற குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆறுதலையும் அமைதியும் நீர் அருளும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய நன்றிகளையும் மன்றாட்டுகளையும் நாம் ஒன்று திரட்டி ஆண்டவர் இயேசு கற்பித்த இறைவேண்டலை நாம் 7ஆம் பக்கத்தில் உள்ள பாடலின் வழியாக நாம் ஏறெடுப்போம். Let us sing the Lord's Prayer through the song found on page number 7. வானகத்தாய் தந்தாய், தூயதாய் நின் பேர் தொழப்படுக, வருக நின் அரசே திருச்சித்தமே, பெருக விண்ணதில் போல் மண்ணுலகில், அன்றன்று வேண்டிய எம் உணவை இன்றமக்கீந்தருள் பொழிந்தருள்வாய், பிறர் பிழை நாங்கள் பொறுப்பது போல் எம் பிழையும் பொறுத்தருள் புரிவே, சோதனை நேர்கையில் எமை விலக்கி தீதினை நீக்கி மீட்டருள்வாய், ஆட்சியும் ஆற்றலும் சீர்த்தி மிகு மாட்சியும் யாண்டுமே உமக்குரிய. ஆண்டவர் உங்களை வாழ்த்தியருளி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் முகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து 8ஆம் பக்கத்தில் உள்ள
மங்கள பாடலை நாம் பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களருக்கு மங்களம் சதா என்ற பாடலை நிறைவு பாடலாக நாம் பாடுவோம். மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா, அனைத்தும் காத்தவா உலகனைத்தும் படைத்தவா, இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா. இணையில்லா பிதா உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. இயேசுநாயகா எம் நேசநாயகா, இயேசுநாயகா எம் நேசநாயகா, மாசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா. மாசில்லாத சுதனுமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. ஞானவாரியே திருவானமாரியே, ஞானவாரியே திருவானமாரியே, ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா. ஆனந்த சுத்தாவி உமக்கு மங்களம் சதா. மங்களம் சதா ஜெய மங்களம் வேதா எங்கள் துங்க மங்களக்கு மங்களம் சதா. இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமேடி பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.